Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு boat neck with front open. So A லைன் குர்த்தி மாதிரி இருக்கும், பட் ஃப்ரண்ட்ல வந்து ஓபன் வர மாதிரி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து சைட்லயும் ஓபன் வேணும் அப்படினா நீங்க வெச்சுக்கோங்க. பட் இது வந்து சைடுல க்ளோஸ்டா, ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்லிட் வர மாதிரி கொடுக்கிறேன். சோ அதை எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் தரேன். பேசிக் கிளாஸும் தனியாக எடுக்கிறோம், ப்ளவுஸ் கிளாஸஸ், அப்புறம் சுடி கிளாஸஸ். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேவா? அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து உள்பக்கமாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து மார்க்கிங்லாம் அப்படியே தெரியும் அப்படின்றதால உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக தான் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கொடுக்க போகிறோம் அப்படின்றதால ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகேவா? 32 சைஸ் தான், ஒரு எக்ஸ்எஸ் சைஸ் வருதுல்ல, ஸோ அந்த சைஸில் தான் இருக்கும். என்னோட டாப் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. லென்த்து நமக்கு வந்து நார்மலாக மார்க் பண்ணுறத விட அதிகமாகவே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 மீட்டர் கிளாத் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் ஹைட்டு. ஸோ நீங்கள் வந்து முட்டிக்கு கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட்டு. ஸோ ஹைட்டோட 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செஸ்ட்டோட 8 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணலாம். 6, 8, 10. ஸோ டைட்டாக போடுறவங்களுக்கு 6, மீடியமாக போடுறவங்களுக்கு 8, லூஸாக போடுறவங்களுக்கு 10 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஷோல்டரோட வித்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அதே தான். போட் நெக் அப்படிங்கிறதால இதே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் எடுத்திருக்கேன், அதாவது எல்போ ஸ்லீவ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லீவ் வித்து ஆர்ம்ஹோல் மெஷர். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி வச்சு, அதாவது மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட் லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 40 இன்ச் நான் சொன்னேன்ல ஹைட், 38 + 2 40. ஸோ நம்ம 40 எடுக்கிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து அதே அளவில் ஃப்ரண்ட்டுக்கும் கிளாத் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 40 நான் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்துடும். ஸோ மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நான் 39 அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ 40யை விட 1 இன்ச் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். 39 அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இது வரைக்கும் நம்ம ஹைட் கீழே இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 39 அளவுக்கு லென்த் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2. ஸோ 14 இன்ச் இருக்குது, அது டிவைடட் பை 2 அப்படின்னா 7 இன்ச் வரும். ஸோ போட் நெக் அப்படின்றதால அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம் 7 இன்ச். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எவ்வளோ போடுவீங்களோ, உங்களோட ஆர்ம்ஹோல் எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட 1/2 இன்ச் அதிகமாக வைங்க. ஸோ நான் 6 இன்ச் போடுவேன், பட் இதில் வந்து நான் 6.5 வைக்க போகிறேன். கண்டிப்பாக இதை இறக்கணும், இல்லைனா உங்களுக்கு டைட் வந்துடும். ஸோ 6.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. ஸோ செஸ்ட் வந்து 40 இன்ச் வந்ததுல 40 டிவைடட் பை 4 அப்படின்னா 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து மேலே இருந்து 14 இன்ச்சில் மெஷர் வைக்கிறேன். ஸோ இது வந்து 13, 14, 15 இந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல தான் வந்து நம்ம வேஸ்ட் மெஷர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 36 இருந்தது, அதை வந்து நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும். அந்த 9 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஷேப் போடுறதுக்கு நம்ம பஸ் சைஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து ப்ரெஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து இந்த அளவை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் அந்த பஸ்ட் வந்து டைட் ஆகாது. ஸோ ரொம்ப வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனால இந்த இடத்துல லூஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க வேஸ்ட் ரவுண்ட் போடுற இடத்துல.
ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். பஸ்ட் கிட்ட வந்து அப்படியே டைட் ஆக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆமோலுக்கு மார்க் பண்ணுவோம்ல, இது வந்து போட் நெக்ல நம்ம வந்து ஷோல்டரோட அளவு அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படின்றதால இங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளியே வர மாதிரி வச்சு, ஸோ இந்த ஆமோலை வந்து வெளியே வர மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ வெளியே வர மாதிரி தான் போடணும். ஸோ வெளியே வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெளியே வந்தால் தான் நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ லெக் சர்கம்ஃபரன்ஸ் வந்து நான் ஒரு 15 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம், அதனால் இடிக்கலாம் இடிக்காது. ஸோ 15 இன்ச் அளவுக்கு நான் லெக் சர்கம்ஃபரன்ஸ் வைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அகலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த சீட் மெஷர் டைட் ஆகக்கூடாது. ஸோ இங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி எடுத்துகிட்டு வந்து ஷேப் போடுங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து சீட் மெஷர் வந்து டைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கிராஸ் கண்டிப்பாக போடணும். போட் நெக்கு, அப்புறம் வந்து ஹை நெக் அந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம கண்டிப்பாக கிராஸ் போடணும். ஸோ நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ, இப்போ இதில் வந்து ஒரு 4.25 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். ஸோ உங்களோட விருப்பம் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 4.25 அளவுக்கு வைக்கிறேன். இங்கேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கிராஸ் போடணும், அப்போ தான் வந்து நமக்கு போட் நெக் கரெக்டாக வரும். இப்போ இதை மட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு இந்த கிராஸ் ஸோ இப்போ இந்த நெக் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சே நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க போகிறோம் அப்படின்றதால இந்த கரை பக்கம் இருக்குல்ல, அதை வந்து இந்த பக்கமாக போட போகிறோம். ஸோ பாருங்கள், எப்பவுமே நம்ம ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணுறத இப்போ வந்து ஓப்பனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் கரை பக்கம் இங்கே வச்சதுக்கப்புறம் ஓப்பன் இருக்கணும். இந்த பக்கம் ஓப்பன் வச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணோம்ல, இதை வந்து இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இந்த ஃபோல்டிங் பார்ட்டை ஓப்பன் இடத்துல நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வச்சோன்னா நமக்கு வந்து கிளாத் கொஞ்சம் மிச்சமாகும் அப்படிங்கிறதால நான் இந்த பக்கமாக வைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது கிளாத். ஓகேவா? ஸோ 1.5 இன்ச் இந்த பக்கம் அடிஷ்னலாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு அப்படியே முடியும்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இதை அப்படியே வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பார்ட் எவ்வளோ இருக்கோ அப்படியே தான். ஸோ லென்த்து இதெல்லாம் நம்ம அதே தான் எடுத்திருக்கோம். பட் இங்கே மட்டும் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நமக்கு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்லீவ் எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுவோம்லாம், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது நெக்கு நான் சொன்ன மாதிரி 4.25 இன்ச்சில், இந்த 1.5க்கு அப்புறமா 4.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருந்தால் போதும், 3.25 இருந்தால் போதும். ஸோ இது வந்து நம்ம இப்படி போட்டோம்னா தான் நமக்கு வந்து போட் ஷேப் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் போடணும், ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போனால் அந்த ஷேப் வராது நமக்கு. ஸோ இது நெக் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, இது ஜஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிடுவோம். இது வந்து அடிஷ்னலாக தான் நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு நெக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போட் ஷேப்பில் வந்துடும். ஸோ பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ண அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இதை வச்சு இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வைக்க போகிறோம். மேலே வந்து இது ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜாயின் கொடுக்க போகிறோம். கீழே மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு ஓப்பன் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து 11.5 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்லீவ்க்கு நமக்கு எவ்வளோ கிளாத் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சுற்றி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 8.25 வருது. ஸோ ஒரு 8.5 இன்ச் வர அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம்ல, ஸோ அப்படி மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச் தையல் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். மிடில் ஒரு நாட்ச் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாட்ச். ஸோ பேக் ஸ்லீவ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆம்ஹோல் டெப்த்து இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் டெப்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் கேன்வாஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேன்வாஸ் வேண்டாம் அப்படியே போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் அப்படியே போட்டு காட்டுறேன். உங்களுக்கு கேன்வாஸில் சொல்லிக் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி நார்மல் நெக் சுடி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கேன்வாஸும் வைக்கணும். ஸோ இது 4.25 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இறக்கம் வந்து ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த அகலத்தை விட இது கம்மியாக தான் இருக்கணும், இது கொஞ்சம் அகலமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போடுற போட் ஷேப் அப்படிங்கிறதுக்கு போட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.